சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம நிற்கக்கூடிய லொகேஷன் பொன்மார் லொகேஷனுங்க. பொன்மார் லொகேஷனில் நம்ம கிட்ட ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்து அதை ரிவ்யூ பண்ண தான் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே இருந்து கரெக்டாக 1/2 கிலோமீட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. நம்ம நிற்கிற இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா மேடவாக்கம் மாம்பாக்கம் ரோடுங்க. இந்த ரோடு தான் கரெக்டாக வந்து ஜங்ஷன் ரோடுங்க. அதாவது மேடவாக்கம் மாம்பாக்கம் ரோடு அண்டு வேங்கடமங்கலம் அந்த ஜங்ஷனுங்க. கரெக்டாக இந்த வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் ஆப்போசிட், அதாவது பிரின்ஸ் காலேஜ் ஆப்போசிட் ரோடு தாங்க நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 50 மீட்டர்ஸ்லேயே, அதாவது பிரின்ஸ் காலேஜ் கேட் ஆப்போசிட்டில் ஒரு ரோடு ட்ராவல் ஆகும். அந்த ரோடு வந்து 30 ஃபீட் ரோடு. அங்கேருந்து கரெக்டாக ஒரு 50 மீட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இப்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டு இருப்பீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஷேர் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா பொன்மார் லொக்கேஷனில் நிறைய பேர் வந்து ப்ராப்பர்ட்டி தேடுவீங்க, கண்டிப்பாக அதுவும் கார்னர் ப்ராப்பர்ட்டி தேடுவீங்க. இப்போ சமீபத்தில் நம்மக்கிட்ட ஒரு சில கார்னர் ப்ராப்பர்ட்டி நிறையவே வந்துட்டுருக்கு. அதை நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கார்னர் ப்ராப்பர்ட்டி ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. அதனால் இப்போ நான் கார்னர் ப்ராப்பர்ட்டியான இந்த ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன். நம்ம ட்ராவல் ஆகக்கூடிய ரோடு 30 ஃபீட் ரோடுங்க. பொன்மார் சரௌண்டிங்கில் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார்கிட்ட இருந்தாலும் நம்ம சேனலில் தொடர்பு பண்ணுங்க. பொன்மார் லொக்கேஷனுங்க, பொன்மார் சுற்றி உள்ள எந்த சரௌண்டிங்காக இருந்தாலும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக வந்து சேல்ஸ் பண்ணி தருவோம். அதே மாதிரி சிட்டி லிமிட்டில், சென்னை சிட்டி லிமிட்டட் உள்ளேயும் நாங்கள் கண்டிப்பாக வந்து எந்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சேல்ஸ் பண்ணி தரோங்க. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்க, இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய லொக்கேஷனுங்க. இது மெயின் ரோட்லேருந்து 100 மீட்டர் பக்கத்தில் இருந்தாலும் வீடுங்க வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே இருந்தாலும் பிரின்ஸ் காலேஜ் மட்டும் நமக்கு பக்கத்துலேயே இல்லைங்க, கிறிஸ்டியூட் ஸ்கூலும் நமக்கு பக்கத்துலேயே இருங்க. இப்போ நம்ம முன்னாடி வந்து பொன்மார் ஜங்ஷன் பார்த்துருந்தீங்க, அங்கே பக்கத்திலே வந்து பொன்மார் ஜங்ஷன் அங்கே பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியூட் ஸ்கூல் வந்து பொன்மார் லொக்கேஷன்லேயே வந்து ஒரு பெரிய ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் வசதியும் பக்கத்துலேயே இருக்குது, காலேஜும் பக்கத்துலேயே இருங்க. இது மட்டும் இல்லைங்க, விஐடி காலேஜ் யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே இருக்குது. கரெக்டாக இங்கேருந்து 3 கிலோமீட்டர் நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா 3 to 4 கிலோமீட்டர் ரீச் பண்ணிடலாம். உங்களுக்கு விஐடி யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்மக்கிட்ட வந்து சேல்ஸ். பார்த்த உடனே பயந்துடாதீங்க, என்ன புதரா மண்டி இருக்குதுன்ட்டு. ஏன்னா இந்த லேண்டை சுற்றி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா செடிங்களாக கொஞ்சம் முளைஞ்சிருக்கு. அதுக்காக நீங்கள் பயந்துடாது. இது லேண்டு தான், சுற்றி பார்த்துங்க, லேண்டு தான். இது ரோடு 30 ஃபீட் ரோடு. பக்கத்துலேயும் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம கார்னரும் 30 ஃபீட் ரோடு தான். ரெண்டு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு, 1750 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 40க்கு 44 டைமென்ஷன். இந்த லேண்டோடைய டைமென்ஷன் 40க்கு 44, 1750 ஸ்கொயர் ஃபீட்டு நமக்கு வருது. இங்கே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்லேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குது, அந்த வீடையும் நீங்கள் பார்த்துருங்க. இப்போது நம்ம சென்னை சிட்டி லிமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கம் லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஹீராஸ் ஹோட்டல் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்து, அது என்னென்னா ஒரு ஸ்பேசேஜ் வழி 10 அடி வழி தான், ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் நம்மகிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் கிட்டேயே நம்மகிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு, 1696 ஸ்கொயர் ஃபீட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கால் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, கார்னர் ப்ராப்பர்ட்டி, ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு. உங்களுக்கு ரோடு வித்து வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கோட் பண்ணியிருக்குது. per ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ஒரு சதுரடி விலை, 4000 ரூபா அவர் வந்து கோட் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைட்லி நெகோஷியபிள் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்லி நெகோஷியபிள் வந்து. ஆனால் வந்து ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, அவர் வந்து லோனுக்கு மட்டும் கொஞ்சம் ஒத்துக்க மாட்டாரு. இந்த லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க சில பேர் வந்து லேண்ட் வந்து பேஸ் பண்ணி லோன் போகணுன்னு கேட்பீங்க, ஆனால் லோனுக்கு வந்து மட்டும் அவர் கொஞ்சம் ஒத்துக்க மாட்டார். நீங்கள் மேலும் விவரங்களுக்கு உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஏதாவது தெரியும்னா சைட்டை பார்த்துட்டு விவரங்களை நம்ம மேலும் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ வியூவர்ஸ்.